சில ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. அது நான் அதை தப்பாகவே சொல்ல மாட்டேன். அவங்க அந்த படத்தில் இருக்கிற இன்வால்வ்மெண்ட் அது சில டைம் நல்லதாகவும் ஆகும். சில டைம் என்ன ஆகுனா, இப்போ நான் வந்து ஒரு பிரியாணி சமைச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த படத்துக்கு நான் கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் பிரியாணி. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு தக்காளி சாதம் இப்படின்னு வச்சுக்கோங்க. அதுலேயே தக்காளி சாதம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இது போதுன்றே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க இது இல்லை இன்னொன்று இருக்குது. இந்த ஒரு பவுண்டரி இருக்குல்ல, இந்த புரிதல் அதில் சண்டை வரும். என்னங்க இதை போய் ஓகேங்கிறாங்க, இது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏங்க நீங்கள் எங்களுக்கு படம் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் உங்களுக்கு இப்படியெல்லாம் வரும். அது என்ன ஆகுதுன்னா ஒரு வேளை சரி ஓகே உங்களுக்கு இவ்வளோ தான் போதும் போல இருக்குன்னு விட்டுறோம். ஆனால் அதுக்கும் ரிவ்யூ நல்லா வரும். சாம்சிஎஸ் பின்னணி இசைகள் பிரிச்சுட்டாருந்தாங்க. அப்போ நான் யோசிப்பேன் பரவாயில்லைங்க நம்ம ஏதோ கொடுக்கணும்னு நினச்சோம். நம்ம தக்காளி சாதமே சூப்பர் தான் போல. இல்லை அதுதான் இங்கே என்னன்னா அப்புறம் அது எனக்கும் ஒரு புரிதல் இருக்குது. என்னன்னா ஓகே இவங்களுக்கு இது போதும் போல இருக்குது. அதாவது நம்ம ஏன் கூடுதல் கொடுக்கணும், அவங்களே அவ்வளோதான் கேட்குறாங்க. அவ்வளோதான். அதில் நம்மளுடைய ஃபைனலாக என்ன பெருசாக பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க.